புதுசாக நாம் ஏசி வாங்கணும்னு கடைக்கு போனோம்னா அங்கே உள்ள சேல்ஸ் பர்சன் நம்மள்ட்ட ஒரு கேள்வியை எழுப்புவார். சார் உங்களுக்கு நார்மல் ஏசி வேணுமா இன்வெர்டர் ஏசி வேணுமா அப்படின்னு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு நார்மல் ஏசியை நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுங்க, வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே டெம்பரேச்சர் 32 டிகிரி இருக்குது, நம்ம ஒரு 25 டிகிரி வச்சு ஆன் பண்ணி விட்டோம். இப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகி ஓடும். எக்ஸாக்டாக 25 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்க, கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடும். இதில் நார்மல் ஏசியில் திரும்ப எப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகும்னா அந்த டெம்பரேச்சர் 25லேருந்து 27க்கு ஏறணும். கிட்டத்தட்ட 27 டிகிரி செல்சியஸ் வந்தால் தான் கம்ப்ரஸர் மறுபடியும் ஆன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வச்சது 25, ஆனால் என்ன பண்ணணும், 25 மெயின்டைன் ஆகாது, 27 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 25 டிகிரி நீங்கள் என்ஜாய் பண்ணவே முடியாது. இதே ஒரு இன்வெர்டர் ஏசியாக இருக்குன்னு வச்சுங்க, வாங்கி மாட்டி ரிமோட்டை வச்சு 25 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் ஸ்பீடாக ஓடும். ஒன்ஸ் 25 டிகிரி வந்துருச்சுன்னா கம்ப்ரஸர் ஆஃப் ஆகாது, ஸ்பீடு குறையும், மெதுவாக ஓட ஆரம்பிக்கும். திரும்ப 25லேருந்து டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிக்கும். ஒரு 0.5 டிகிரி ஏறிச்சுன்னு வச்சுங்க, 25.5 வந்துருச்சுனாலே மறுபடியும் கம்ப்ரஸர் வேகமாக ஓடும். ஆக அந்த 25 டிகிரி ஆல்மோஸ்ட் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். நார்மல் ஏசியில் கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் ரிப்பீட்டடாக நடக்கும். ஆனால் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸரோட ஸ்பீடு தான் மாறுமே தவிர கம்ப்ரஸர் ஆஃப் ஆகாது. இப்போ இபி பில்லுன்னு எடுத்துக்கின்னு வச்சிங்க, நார்மல் ஏசியில் கண்டிப்பாக பில் அதிகமாக தான் வரும். ஏன்னா ஆன் ஆஃப் ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால அதிக பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ தட் அதில் இபி பில் ஜாஸ்தி வரும். ஆனால் இன்வெர்டர் ஏசியில் பில் கம்மியாக தான் வரும். ஏன்னா ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்குது, ஸ்பீடு வேரியேஷன் இருக்குது. அதோடு இல்லாமல் சத்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஏசி ரொம்ப இறைச்சல் போடும். ஆனால் அந்த இன்வெர்டர் ஏசி சத்தம் கம்மி தான், ப்ளசண்ட்டாக நாம் தூங்கலாம். ஆக நம்ம சாய்ஸ் எப்போவுமே இன்வெர்டர் ஏசியாக தான் இருக்கணும். நன்றி, வணக்கம்.